வணக்க நேயர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க மிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நமச்சிவாய். ஆன்மீகத்தில் இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் அடியின் அன்பு வணக்கம். பஞ்சபட்சி கிரகங்கள், பஞ்சபட்சியில் திசைகள் எவ்வளவு முக்கியங்கிறத நான் போன இதில் சொல்லியிருக்கிறேன். எந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரம் அதுவாக ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எந்த கிரகத்தில் எந்த பட்சி இருக்குதோ அந்த பட்சி அந்த தன்மையை உணரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஆந்தைக்கு திருவாதிரைன்னு வச்சுக்கோங்க, திருவாதிரை புனர்பூசம்னு வச்சுக்கோங்க. அந்த ஆந்தை அந்த நட்சத்திர தன்மை ஆகுமானா ஆகும். அது எப்போ ஆகும்? அதுதான் உள்ள சூசகம். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பச்சி 5, அந்த 5 பச்சி எப்படிங்க ஒரு பச்சி சொல்கிறீங்க, 5 இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நான் முதலே விளக்கம் சொல்லியிருக்கேன். இந்த சாமங்கள் இதில் உள்ளே வரும், இந்த பச்சின் தொழில் இதில் உள்ளே வரும். இப்போ ஊன், நடை, அரசு, துயில் இது சொல்கிறல்ல. அப்போ இந்த 5 சாப்பு பச்சி, இந்த 5 கணக்கு வருதா? இப்போ அரசுன்னு வச்சுக்கோங்க. அரசில் இப்போ அரசில் இப்போ அஸ்வினி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி அரசு, இன்றைக்கி அஸ்வினி அரசு. அப்போ இன்றைக்கி வள்ளுவர் அரசில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வள்ளுவர் அரசு. அப்போ அந்த நேரத்தில் வள்ளுவர் இப்போ 1 மணி நேரம் எடுத்துக்கோங்க. 5 பச்சி 5 2 10 50 ஆச்சு. அது 2 நிமிஷம் 6 12. அப்போ 12 நிமிஷத்துக்கு அந்த வள்ளுவர் அந்த இதில் இருப்பார், அரசில் இருப்பார். அதுக்கு அடுத்து வள்ளுவருக்கு அடுத்து ஆந்தை வந்துடுவார். ஆந்தை வந்து 12 நிமிஷம். அப்போ 12 மணி 24. இந்த 2க்குள்ளே இந்த ஆந்தை முடிஞ்சோடனே அடுத்து வரும் கோழி வரும். கோழி வந்த உடனே அடுத்து குரு வருவார். இப்படி ஒவ்வொன்றும் மாறி மாறி உள்ளே வரும் சாமி. இந்த 5 பட்சம் 5 அந்த 1 மணி 2.25 சாமம்னா 2.25 மணி நேரம் அந்த 5 பட்சம் வேலை செய்யும். அதுக்கு ஒரு நம்ம சொல்லலை, இப்போ ஒரு பாகத்துக்கு 4 108 பிரித்து போடுறாங்களா, அதே மாதிரி இந்த 5 நட்சத்திரத்தினுடைய பாகத்தையும் இந்த ஒரு பறவைக்கு கொடுக்கும்போது அந்த மணிக்கணக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் சாமி. நான் என்ன சொன்னேன், முதல்ல எல்லாத்தையும் கூட்டி வரும்போது நீங்கள் போட்ட கணக்கும் அதை நம்ம எழுதியிருக்கிற கணக்கும் ஒன்றா வந்துச்சுன்னா நீங்கள் செய்கிறது கரெக்டாக சித்தி ஆகும் அப்படிங்கிற உண்மை. நான் என்ன சொன்னேன், ஒரு 27 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாகம். அப்போ 27 4 பெருக்கினாலும் 108 வரும். இந்த 108 9 கிரகத்துக்கு சரிபாகமாக பிரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு இதுக்கு 2.25 நட்சத்திரம். அப்போ அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இது மேச நட்சத்திரத்துக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 2.25 கொடுக்குறாங்களே. அப்படி கொடுத்து வரும்போது என்ன வருது? 28க்கு சரியாக வருதா? அதே மாதிரி தான் இந்த 5 பட்சியை 5 நட்சத்திரத்தை ஒரு பட்சிக்கு வரும்போது அந்த பாகத்தை பிரித்து வரும்போது அதான் சொன்னேன். இப்போ அஸ்வினி 1 வச்சு அஷ்டவர்மங்கள் எல்லாமே ஆடலாம் அப்படின்னு சொன்னால் இது மேசமண்டலத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. மேசமண்டலத்தில் என்னென்ன இருக்குது நான் தான் சொல்கிறேன். முதலே சூசகமாக சொல்கிறேன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன விளக்கம் சொல்ல அரைகுறையாக சொல்கிறாரு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நான் சொல்கிறது நிலத்துங்க. அதான் மேசமண்டலம். மேசமண்டலத்துக்கு 4 அஸ்வினி 1 2 3 4 ஒரு பாகத்தை அஸ்வினிக்கு 4 பாகம். இதே மாதிரி தான் ஒரு பறவைக்கு எத்தனை நட்சத்திரம், அது அந்த அத்தனை நட்சத்திரம். இந்த நான் சொல்லியிருக்கேன், ஒரு பறவை அதுக்கு நட்சத்திரம், அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு வரும்போது நான் சொல்கிறது நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நட்சத்திரம் 5 நட்சத்திரம் இருக்குது, ஒரு பட்சிக்கு இருக்குது. அந்த 5 நட்சத்திரத்துக்கு 2.25 மணி நேரமோ 3 மணி நேரமாக வச்சுக்கோங்க. அது எப்படியாவது கணக்கு போட்டுக்கோங்க. 3 மணி நேரம் ஒரு சாமம். அந்த ஒரு சாமத்தில் ஒரு பட்சி வேலை செய்யுது. அந்த 3 மணி நேரம் வச்சுக்கோங்க. 5 5 3 15 அப்படி கணக்கு வைங்க. 5 15 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வரும்போது ஒரு பட்சி இப்போ அரசு பட்சியில் இருக்குன்னா, இப்போ அரசு பட்சியில் வள்ளுவர் இருக்கான்னா அந்த 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் அவர் வேலை செய்வார். அடுத்த 15 நிமிஷம் ஆந்தைக்கு வந்துடுவார். ஆந்தை பட்சி ஆக்சுவலாக இருக்கும். ஆந்தைக்கு வந்து இப்போ அது 100%னா இது 80% வரும். அடுத்த பட்சி வரும்போது 60% வரும். அடுத்த பட்சி வரும்போது 40% வரும். அடுத்த வருது 20%. அப்படி 5 பட்சி முடிஞ்சு போகும் சாமி. இதுதான் கணக்கு. எப்படி கிரகத்தன்மையை உணர்றீங்களோ அதே மாதிரி தான் பட்சியும் உணரணும். அதான் சொன்னேன், எல்லாம் உள்ளே வளர்ந்தால் தான் உங்களுக்கு ஒன்றும் புரியும். பட்சியை யாரும் பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம்தான், பிடிக்க முடியாது. நான் சொன்னதுனால நீங்கள் புரிஞ்சு பாருங்கள். உள்ளே இத்தனைங்க இருக்குது. கிரகத்தில் எப்படி இந்த கிரகம் இருக்குன்னா எந்த காலில் எந்த சாரத்தில் இருக்குது அந்த சாரம் அது ஆகும். இப்போ ராகு நட்சத்திரம் இருக்குன்னா ராகு நட்சத்திரம் ராகு இப்போ 6ல் ராகு இருக்குன்னா ராகு 6வது எந்த சாரத்தில் இருக்கார் அப்படி எப்படி பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பட்சிக்கு இந்த இதில் எந்த நட்சத்திரத்தில் எந்த இதில் வள்ளுவர் இருக்கார் அப்படின்னு அதை யோசிச்சு பண்ணணும். அப்போ அங்கே பிறந்தவங்க ஜாதகத்தில் அவன் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்
அது எத்தனை மணிக்கு இதாகுது, இதெல்லாம் உள்ளே நீங்கள் கணக்கு வரும்போது தான் இது எல்லாமே உருக்கட்டாகும் சாமி. நான் முதலேருந்து சொல்கிறேன், இதை ஒன்று ஒன்றா பிரிச்செல்லாம் பார்க்கவே முடியாது. சோசி ஒரு பத்தியை பற்றி நீ கற்றுக்கணுன்னா இத்தனையும் நான் சொன்னபடியெல்லாம் நீங்கள் கற்று வந்தால் தான் அதுக்கும் அந்த இறையருள் வேணும்னு முதலே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பிடிச்சா வரல அதெல்லாம் கிடையவே கிடையாது சாமி. நீங்கள் எவ்வளோக்கு உள்ள ஒரு பஞ்சபட்சியை நீங்கள் ஒரு உயிராக மதித்து உள்ளே வரீங்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களை கொண்டு செல்வான். ஒவ்வொரு கட்டங்களையும் உங்களை கடக்க வைப்பான். குருன்னா குரு தான் சொல்லிட்டேன். குரு வெளியே குரு வரல குருவன் அவன் பரம்பொருளை நினச்சிட்டு உள்ளே வா. நீ உள்ளே வரும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக சித்தி ஆகும், இது ஆகணும். அதான் உண்மை. உனக்கு அந்த பஞ்சபட்சியை கற்றுக்கணும்னு ஒரு ஆண்டவன் தலையெழுத்து இருந்தால் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பார். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. குருவே இல்லாட்டா நான் சொல்லிக் கொடுப்பார் சாமி. அதான் உண்மை. ஆகையினால திசை அறிங்க. திசை நான் தான் சொன்னேன், பஞ்சபட்சியில் ஒருத்தன் திசையை பிடிச்சிட்டாலும் 50% வந்துட்டான்னு அர்த்தம். இன்னும் திசை, இன்னும் நட்சத்திரம், இன்னும் பஞ்சாச்சாரம், அதுக்குள்ள அதிபதி எல்லாமே நீங்கள் வர திசைன்னு கண்டுபிடிக்கும் போது எல்லாமே உங்களுக்கு கால்குலேட் ஆகும். எல்லாமே ஆகி அதுக்குள்ளே நீ கரெக்டாக கலந்து நிற்பீங்க. நான் என்ன சொன்னேன், மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு இது பாந்தபட்சியிலேருந்து தெற்கிலேருந்து வடக்கு ஒருத்தர் சொல்கிறான். அவன் என்ன இப்போ இதில் என்ன நினச்சி வர்றானோ அதுக்கு அந்த என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, இவன் என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு வர்றான். இந்த 2 நட்சத்திரம் காம்படிஷன் யார்? நான் தான் சொல்லியிருக்கேன். சனி ராகுக்கு சனி பிடிக்குமா, இல்லை சூரியனுக்கு சனி பிடிக்குமா, இப்படிங்கிற ஒரு கணக்கு அதில் வைக்கணும். வச்சா சரி, சனிக்கு சூரியனுக்கும் பிடிக்காது. அப்போ அந்த நேரத்தில் சனி திசையிலேருந்து சூரியன் திசையை இது அடித்தா அந்த அந்த இது லாக் ஆகும். அப்படிங்கிற ஒரு கணக்கு அதில் உள்ளே வரும். எந்த பட்சிக்கு எந்த நட்சத்திரத்தில் எந்த திசையில் இருக்குது எல்லாமே சொல்லிட்டேன், விவரமாக சொல்கிறேன். இது எல்லாமே நீ கண்ட்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். 100% நடக்கும் சாமி. இது ஆனால் நீங்கள் எல்லாம் முறையாக சித்தியாயின்னு சொல்லிட்டேன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது இருக்காது. ஒவ்வொரு நிலையாக நான் அந்த ஒவ்வொரு நிலையை நீங்கள் கடக்கும் போது அதான் உங்களுக்கு தன்னாலே உணர்த்துவார். இதான்டா இப்படி வா, இப்படி போ அதான் சொல்லல. 4 இட்லி திங்கன்னு நினச்சாலும் 2 இட்லி போதுண்டா வெளியே போடான்றவார். அதான் உண்மை. நான் அதான் சொல்லியிருக்கேன். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னான்னு கிடையாது. உள் மனசில் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதான் உங்களுக்கு ராஜா, அதான் உங்களுக்கு தளபதி. அந்த மனசு சொன்னபடி தான் நீ நடக்கணும். அப்படித்தான் வரும். உங்களை ஏக்கம் பண்ணுவார். அதான் உண்மை. இன்னும் நிறையா உண்மை சாமி. ஒவ்வொன்றா சொல்ல இது போனால் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகும். அப்படிலாம் போனால் நம்ம ஒரு சப்ஜெக்டை முடிக்க முடியாது. அப்படியும் முடிக்கும்னா முடிக்காது. அதில் அரைக்குறை தான் வரும். நம்ம சொன்னோமாங்கிற திருப்தி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இதில் பிடிச்சி சப்ஜெக்டை உள்ளே போனால் உள்ளே வர முடியல. பாதி சொல்லும் போதே டைம் ஆகுது, பிரச்சனை ஆகுது. அந்த மாதிரி பல சங்கடங்கள் உள்ளே வருது. ஆகையினால இதை காணொலியை கரெக்டாக நீங்கள் பாருங்கள். டெய்லி அதை ஒவ்வொன்றும் இது என்னென்ன நேற்று என்ன வந்தது, இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நேற்று என்ன சொன்னாங்க, இப்படி நீங்கள் உட்காந்து நான் சொல்கிறேன். சும்மா ஏதோ சொல்கிறாரு கத்துறான்னா இந்த பச்சி இந்த கிரகங்கள் நான் தான் எல்லாமே உங்களுக்கு வரும் சாமி. இதில் உண்மையாக நீங்கள் கற்றுக்கிடணும்னு ஒரு மனசாக எல்லாம் இறைவன் உங்களுக்கு கற்று விடுவார். அதுதான் உண்மை. நான் அடியேன்னு உணர்ந்ததை நான் உங்களுக்கு உணர்த்துறேன். ஒருத்தர் மாதிரி அதுதான் அவன் அந்த குருவும் தான் சொல்லி கொடுப்பார். இந்த குரு எல்லா குருவும் உங்களுக்கு வருவார், வரவே மாட்டான்னு நான் சொல்லவில்லை. அவருக்கு தெரியும் எந்த குரு உனக்கு வேலை செய்வானோ அந்த குரு தான் உனக்கு வேலை செய்ய விடார். மற்ற குரு உனக்கு ஓட விட்டுருவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவரை தான் குருவார். நந்தன் உள் மனசுக்குள்ளே போகும்போது யாரும் குரு இல்லை, அந்த குரு தான் வரணும். அதான் உண்மை. இதை நீங்கள் உணர்ந்து வாங்க. நான் என்ன சொன்னாலும் உணர்ந்து வருங்க. சிவாய நம. மீண்டும் ஒரு காலையில் சந்திய சிவாய நம. சிவாய நம.